So 10th lesson வந்துட்டோம். Studium und Beruf. So studies and profession. ஓகே, இதுல என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஓகே. So was machen die Leute beschreiben sie die Fotos. இந்த people எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு describe பண்ண சொல்றாங்க. So builder malen. So builder malenனா picture painting. Malen அப்படின்னா painting. Builderனா picture. So இது என்ன photo? Option B. B. Kinder betreuen. Kinder அப்படின்னாலே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். கிண்டர்னா என்னது? சில்ட்ரன். கிண்டர்னா சில்ட்ரன். ஸோ என்ன பிக்சர்? டே. லேர்னன். லேர்னன் அப்படின்னா படிக்கிறது, லேர்னிங். இருக்கலாம். சேகலன் வந்து செயலிங், டு செயல். ஸோ ஃபோட்டோ ஏ. ரெசர்ச்சியரன், டு ரிசர்ச், அதுவும் இருக்கலாம், ஏ இருக்கலாம். eine Stadt zeigen, to show a city, city காமிக்கிறது. Unterricht geben, to give classes. ஸோ இவங்க வந்து செயலிங் எப்படி பண்ணணும்னு கிளாஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ spielen, to play. சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. ஸோ welche Beruf haben die Personen. ஸோ இந்த ஆடியோ கேட்டுட்டு என்ன ப்ரொஃபஷன் இவங்களுக்கு, என்ன குட்டு என்ன நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ப்ரொஃபஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேகல் லேரரின், அந்த செயலிங் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டீச்சர் இவங்க.
ஸோ வேற என்ன இருக்க ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா, டேர் ஆர்கிடெக்ட் டி ஆர்கிடெக்டின், டேர் ரைஸ் எ ஃபியூரர் டி ரைஸ் எ ஃபியூரரின், டூரிஸ்ட் கைடு எர்சிஹர் எர்சிஹரின், எர்சியர்னா கேர்டேக்கர். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கர் இன்ஃபர்மேட்டிக்கரின், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி. குன்ஸ்லர் குன்ஸ்லரின், ஆர்டிஸ்ட் இல்லை மேல் ஆர் ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டின், ஜெய்கல்லேரர் ஜெய்கல்லேரரின். ஸோ கெல்னர் கெல்னரின். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் எதா ப்ரொஃபஷன் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க யார் இப்போ யூலியா விம்மல், அவங்க வந்து சேகல்லேரரின். இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேர்கேன் ட்ரௌசன். ஸோ எனக்கு வெளியே அவுட்டோரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரௌசன்னா டு பி அவுட்டோர், எப்போவுமே வெளியே இருக்குது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு என்ன பிடிக்காது இல்லை, என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஸோ வின்டர்ல என்ன பண்ண முடியாது? செயிலிங்க்கு போக முடியாது. ஏன்னா வாட்டர் எல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ நான் செயிலிங் போக முடியாது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஜாப் இருக்கு. ஸோ இன் வின்டர் எஸ் கல்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இன் வின்டர். அப்புறம் இன்னொரு ஜாப் அப்போ வின்டர்ல நான் வேற ஒரு வேலை பண்ணுவேன். அது என்னன்னு கெல்னரின். ஸோ வெயிட்ரஸ். ஸோ இவங்க யாரு? என்ன ஜாப் பண்றாங்களா? யார் இவங்க? ஆஹா, ஸ்டுடியரர். ஆ, யார் இப்போ ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க. ஸ்டுடியரை யார் படிப்பாங்க? ஸ்டூடெண்ட் தானே படிப்பாங்க. ஸ்டுடியர்னா ஐ எம் ஸ்டடிங். ஸோ ஸ்டூடெண்ட் இன், மெனி பீப்புள் திங்க் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் என்ஜாயிங். ஆனால் அது கிடையாதுன்றாங்க. ஸோ ஐ எம் லேர்னிங் ஃபார் த எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஃபோர்ட் இல்லைன்னா நான் எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம். ஸோ அவங்களும் ட்ரௌசன், வெளியே இருந்து கூட உட்காந்து படிக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, என்ன நாக்டைல் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இஷ்படின நாக் கைன்கெல்ட் அப்படின்னா ஐ டோன்ட் earn மணி, நான் வேலை செய்யல அப்படின்றாங்க. ஓகே. லேட்டர் ஃபியூச்சர்ல என்னவா ஒர்க் பண்ணணும், இன்ஃபர்மேட்டிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ஃபர்மேட்டிக் படிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இவங்க யாரு? ஆர்கிடெக்டின். ஸோ அவங்க என்ன சொல்ற, கொலீக்ஸு ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் என்னென்னா ஆஃப் அன் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா பெயிண்டிங் பண்ணுவேன். ஹாபி. ஓகே, நான் வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது.
ஆர்ட் என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆர்கிடெக்ட். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது பெயிண்டிங் பண்ணுவேன். இவர் யாரு? ஆ எஸ், ரைஸ் எ ஃபியூரர். ஹாபியும் அவருக்கு அதுதான், ப்ரொஃபஷனும் அதுதான். பெருஃப் இஸ் ஷான். ஸோ ஒர்க் வந்து ரொம்ப நைஸ், நல்லா இருக்கு. ஆனால் ஈஷ் பின் நிக்ட் ஆஃப் டு ஜூ ஹவுஸ். ஆஃப்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அண்ட் ஈஷ் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ரொம்ப நாள். இவர் யாரு? இல்லை, எர்சியர். ஸோ அந்த சத்தத்தில் சரியாக கேட்டிருக்காது. இஷ்பின் எர்சியர் அப்படின்றாரு. கேட்டுச்சா? இஷ்பின் எர்சியர். ஸோ ஐ லைக் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன். அது பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து சேலரி நிறைய கிடையாது, கம்மியா. ஓகே, நெக்ஸ்ட். இது உங்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பதிலை சொல்லலாம். என்னன்னா, உங்கள் ப்ரொஃபஷனில் இது 8ல் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சா 3 சொல்லலாம். கம்மியாக, அதோட கம்மினா 2 மார்க் பண்ணலாம். லெஸ் இம்பார்ட்டன்ட்னா 1 மார்க் பண்ணலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 3. ஓகேவா? Die Arbeit ist interessant und macht Spaß. Die Arbeitனா என்னது? ஒர்க். இன்ட்ரெஸ்டான்ட்னா என்னது? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். மார்க் ஸ்பாஸ்னா என்னது? ஸ்பாஸ்னா என்னது? என்ஜாயபிளாக இருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கான பதில் தான். நீங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கு. 2. ஓகே. Ich habe im Beruf viele Kontakte. ப்ரொஃபஷன்ல நிறைய கான்டாக்ட்ஸ் தேவைப்படும். இது அவங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்டிங். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வேணும்னா அவங்க 3 சொல்லுவாங்க. எனக்கு கஸ்டமர்ஸே தேவை கிடையாது நான் அப்படின்னா 1 அந்த மாதிரி. ஓகே. தி ஆர்பைட் இஸ் நிக்ட் அன்ஸ்ட்ரெங்கன்ட், நாட் எக்ஸாஸ்டிங். உங்களுக்கு எப்படி இருக்கு ஜாப்? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸாஸ்டிங்காக இருக்கா, இல்லை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆ சார், நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ நிஷ்ட் அன்ஸ்ட்ரெங்கன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து என்ன, உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? இன்னும் பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க? எனக்கு எனக்குன்னா 3. ஏன் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாஸ்டிங்காக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒர்க் ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்க கூடாது. அது இம்பார்ட்டண்டா இல்லையா உங்க ஒர்க்குக்கு? ஆனா வேற வழியே இல்ல, அப்படிதான் இருக்கும்ன்றீங்களா? ஓகே ஓகே ஓகே.
ஸோ ich kann in meinem Beruf viel reisen. ஸோ என்னோட ப்ரொஃபஷனில் வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணணும். Okay. Ich arbeite im Team. Okay. Ich verdiene viel Geld. Geldனா என்னது? இன்னும் டூவா? ஏன் நிறைய பணம் வேணாமா? எனக்கு 3பா. Ferdinand earn. I earn more money. ஆமா. Ferdinand earn. Okay. The colleague and chefs in net. கொலீக்ஸாக இருந்தாலும் பாஸாக இருந்தாலும் நைஸ் நல்லா இருக்கணும், நம்மக்கிட்ட நல்லா பழகணும். ஓகே. ich kann Karriere machen. கெரியர், ஜாப் கெரியர் நல்லா இருக்கணும். ஓகே சூப்பர். அடுத்தது ஸோ அது முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். மைன் டாக், மை டே. ஸோ இதை படிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற இதை படிச்சுட்டு இது 1 2 3 4 மார்க் பண்ணும். ஸோ வி வார் தைன் டாக். இது மாற்றி மாற்றி படிக்க முடியுமா யாராச்சும்? டைலாக் மாதிரி ஒருத்தர் இது படிச்சாங்கன்னா இன்னொன்று இது படிக்கணும். அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுற படிக்கணும். நான் யா es geht 8:30 langweilig. Geredet. Seminar. Letzten. Semester. Project. D. Plant. Geplant. 6 Stunden. Gelernt. Fleißig. Naya. என்னாச்சு? Kühlschrank. Schnell eine Pizza geholt. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா how was your day அப்படின்னு கேட்கறதுக்கு இது கேட்கலாம். we were thine tag. how was your day? yeah yeah it's going. I was at 8:30 in the university. did you attend seminar by Professor Mazur? yeah, it was total boring. He was always speaking. oh, I know that. I too had last semester. உன் ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் தட் ரன்ஸ் குட் அண்ட் வி ஆர் பிளானிங் ஃபார் த ப்ரெசன்டேஷன்
அண்ட் அதுக்கப்புறமா 6 hours லாங் வந்து நான் படித்தேன். கெலாண்ட் ஐ லேர்ன்ட் ஃபார் 6 hours. ரியலி ஹார்ட் ஒர்க். டிட் யூ டேக் a break? Well, after learning, I was hungry and the fridge, cool shrunken fridge was empty. So I hurried quickly to got a pizza. Pizza வாங்கி சாப்பிட்டேன்றாரு. Lekker. So delicious. Und jetzt magst du Feierabend? இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எது 1 2 3 4 மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரியாதுன்னு நான் இது மார்க் பண்ணேன். ஈ தான் 1. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னு நீங்கள் சொல்லணும். எதுமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து யூனிவர்சிட்டி கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா செமினார் அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வெரி குட், சூப்பர். அதுக்கப்புறமா படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிஸ்ஸா சாப்பிட்றாங்க. ஓகே, சூப்பர், வெல் டன். ஸோ இங்கே வந்து என்னன்னா ஆக்சுவலி இது கிராமர். நான் அந்த கிராமர் புக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல, அது ஃபஸ்ட்டுலேருந்து உட்காந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா 2 இது யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா 2 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ தானே அனுப்பின PDF. ஸோ 2 இது இருக்கும், ஹாபனும் ஜைனும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ப்ஸ். சரிங்களா? ஹாபனு கீழே எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. இஷ் ஹாப, து ஹாஸ்ட், எவர் ஜி ஹாட், வியர் ஹாபன், இயர் ஹாப்ட், ஜி ஜி ஹாபன். ஜைனுனா இஷ் பின், ஐ ஆம், ஆம் ஐ ஆம், து பிஸ் யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், வி ஆர், தே ஆர், யூ ஆர், தே ஆர், அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுமே செகண்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ண போறோம் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஹாபன் என்ற வேர்டு யூஸ் பண்ணணும். செகண்ட் பிளேஸ்ல ஹாபன் வரணும். செகண்ட் பிளேஸ் இது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இஷ்னா ஹாப, தூனா ஹாஸ்ட், எஸ்ஜினா ஹேட். ஸோ இங்க வந்து ஒரு பர்சனை பத்தி பேசுறதுனால இங்க எல்லாமே ஹேட் தான் வரும். செகண்ட் பிளேஸ்ல ஹேட் வந்துடணும் இங்க. அதுக்கப்புறமா இந்த இது இருக்கு இல்லைங்களா, ரேடன், ஓகே. ஆக்சுவலி இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல, மார்க்கன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல என்னவா மாறுதுன்னா கெமார்க்ட் அப்படின்னு மாறுது. ரேடன் வந்து கெரேடட் வருது. பிளானன் வந்து கெப்ளான்ட். நிறைய பார்த்துருக்கீங்களா? இப்ப படிச்சீங்கல்ல இதுல. கெப்ளான்ட். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தீங்க? கெரேடட் பார்த்தோமா, கெமார்க்ட் பார்த்தோமா, கெல்லாண்ட். லேர்னன்னா என்னவா மாறுது? கெல்லாண்டா மாறுது. பாஸ்ட் டென்ஸ்ல இப்படிதான் யூஸ் பண்ணும். சரி, இது பிரசன்ட் டென்ஸ். இஷ், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இஷ் லேர்னே டாய்ச் அப்படின்னு சொல்றோமா? அப்படின்னா என்னது? ஐ லேர்ன் ஜெர்மன், இல்லைன்னா ஐ எம் லேர்னிங் ஜெர்மன். சரிங்களா? ஐ லேர்னிங் ஜெர்மன். ஓகேவா? இது பிரசன்ட் டென்ஸ்ல. இது அப்படியே பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தணும்னா எப்படி மாத்துவேன்னா, இஷ் habe Deutsch gelernt.
present tenseல எப்படி இருக்கு, past tenseல எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? past tense ஆமா கண்டிப்பா past tenseனாலே GE ஆட் பண்ணணும். ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. எங்கெல்லாம் GE கடைசியில T ஆட் பண்ணணும், எங்கெல்லாம் வேறெல்லாம். இப்போதைக்கு இது மட்டும் கத்துக்கோங்க, அவ்வளவுதான். GE ஆட் பண்றோம், கடைசியில T ஆட் பண்றோம். மார்க்கனுக்கு கெமாக்ட், நீங்க இப்படியே கத்துக்கோங்க. மார்க்கனுக்கு கெமாக்ட், ரேடனுக்கு கெரெடட், பிளானனுக்கு கெப்ளான்ட், லேர்னனுக்கு கெலண்ட். இந்த புக்ல இருக்கிறது அப்படியே படிச்சுக்கோங்க. கெமாக்ட், கெலாண்ட், கெமாக்ட், கெஹால்ட். கெஹால்ட்னா பிக்கப் பண்றது, பிக்ட் அப் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து த ப்ரொஃபஸர் ஹார்ட் இம்மர் நுவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பேசிட்டே இருந்தாரு இல்லைங்களா? ஸோ பேசிட்டே இருந்தாருன்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்க? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கெரேடட். கெரேடட். த ப்ரொஃபஸர் ஹார்ட், அந்த ப்ரொஃபஸர் வந்து சும்மா பேசிட்டே இருந்தாரு அப்படின்னா த ப்ரொஃபஸர் ஹார்ட் இம்மர் நுவர் கெரேடட். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, டேனியல் ஹார்ட் செகண்ட் பிளேஸ்லயே வந்து ஹார்ட் கொடுத்துடணும். இது தேர்ட் பர்சன் பத்தி பேசுறதுனால ஹார்ட் கொடுத்துருக்கோம். நம்மளை பத்தி பேசணும்னா ஈஷ் ஹாபர். சரிங்களா? தூனா தூ ஹாஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஆமா. ஸோ இங்க வந்து டேனியல் தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோன்றதுனால எல்லாருக்குமே ஹார்ட் தான் வருதுங்க. ஸோ டேனியல் அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, பிரசன்டேஷன். கெப்ளான்ட். நீங்க எதுக்கு ஏன்னு எதுவுமே கொஸ்டின் பண்ணாம இது இப்படியே படிச்சுட்டா பெட்டர். புரியுதுங்களா? சோ இப்ப மார்க்கனுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல கெமாக்ட், அவ்வளவுதான். அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு அடுத்தது டேனியல் ஹார்ட் ஜெக்ஸ்டுண்டன் லாங், அவர் என்ன பண்ணாரு 6 hours லாங். கெலாண்ட் படிச்சாரு, கெலாண்ட். அப்புறமா என்ன பண்ணாரு, பீஸா பவுசர். பவுசர்னா பிரேக். Er hat eine Pause gemacht. அதுக்கப்புறமா er hat eine Pizza என்ன பண்ணாரு, geholt. ஆமா. இது மட்டுமே நீங்க பாருங்க, வேற எதுவுமே நீங்க யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரேட் என்ன, பிளான் என்ன, மார்க் என்ன, லேர்ன் என்ன, இதெல்லாம் வந்துச்சுன்னா ஜிஇ இந்த மாதிரி போடணும். செகண்ட் பிளேஸ்ல ஹார்ட் வரும், அவ்வளவுதான். தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது ஹார்ட் வரும். சரிங்களா? இங்க பாருங்க, பிளானன், ஹோலன், ஷ்மெக்கன், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜிஇ வரும், கடைசியில டி வரும். சரிங்களா? இதுக்கு என்ன பேருனா ரேகல் மாசிக வெர்பன், ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டிசிப்ஸ் வை அப்படின்வாங்க. பார்ட்டிசிபல் இங்கிலீஷ்ல. சரிங்களா? அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல ஹாபன் வேர்ட் வரும், லாஸ்ட்ல வந்து நம்ம வேர்புக்கு ஜிஇ டி. மார்க்கன்னா கெமாக்ட், லேர்னன்னா கெலாண்ட், அந்த மாதிரி வரும். அது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் மட்டும் பண்ணலாம். ஸோ வார் தஸ். ஸோ யூனி கேஃபேல என்ன ஆச்சுன்னா இவங்க டீனாவும் டேனியலும் என்ன பண்ணாங்க, இது இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டீனா பண்ணாதா டேனியல் பண்ணதா அப்படின்னு மார்க் பண்ணும். சரிங்களா?
ஓகே. ஸோ இதில் யார் யார் என்னென்ன பண்ணா? செமினார் ரெசர்ஷியரன் யாரு? ஆமா. ஓகே. அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக் லேர்னர். எஸ். அப்புறம் eine Prüfung machen. எஸ். Richtig. அப்புறம் presentation. எஸ். Super. Fußball spielen. எஸ். Im Studio trainieren. இல்ல, அதுவும் டேனியல் தான். ஓகே. In der Bäckerei arbeiten. சீனா தான். ஓகே. வாஸ் ஹேப்பன் தி பைட gemacht. ஸோ இது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றத வந்து இங்கே போடணும். ஸோ ஃபார் இங்கே அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம அங்கே ஜிஇ போட்டுக்கிட்டே போட்டிருக்கோம் இல்லைங்களா, gemacht மாக்கனுக்கு அந்த மாதிரி. ஆனால் வேர்ப் வந்து ஐஇஆர்என்ல எண்ட் ஆகுது இல்லைங்களா. ரெசர்ஷியரன், டெலிஃபோனியரன், ஸ்டூடியரன், ட்ரெயினியரன், இந்த மாதிரி ஐஇஆர்இஎன்ல எண்ட் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே டி போடணும். ரெசர்ஷியரனுக்கு வந்து இஎன் கடைசியில் இஎன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக டி போட்டுடணும். ரெசர்ஷியர்ட், டெலிஃபோனியர்ட், ஸ்டூடியர்ட், ட்ரெயினியர்ட் அப்படி போடணும் பாஸ்ட் டென்ஸில். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோனியரன் இப்படி இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல என்ன தெரியுமா, டெலிஃபோனியர்ட். இஎனுக்கு பதிலாக டி போட்டுடணும். இங்கெல்லாம் ஜிஇடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கெல்லாம் ஜிஇ வந்திருக்கு இல்லைங்களா. ஆனால் வேர்ப் வந்து ஐஇஆர்இஎன் இந்த இதில் எண்ட் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா நீங்கள் வெறும் டி போடணும் கடைசியில். ஸ்டூடியரன், ஸ்டூடியரன், இதுக்கு வந்து ஸ்டூடியர்ட். புரியுதா? ஒன்றுமே இல்லைம்மா, ஐஇஆர்இஎன்ல முடிக்கிற வேர்புக்கு மட்டுமே. ஸோ மாக்கன், ரேடன், பிளானன், லேர்னன் இதுக்கு எல்லாத்துக்குமே gemacht, geredet, geplant, gelernt போடுறோம் இல்லைங்களா. அது தவிர ஐஇஆர்என்ல முடிக்கிற வேர்ப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கடைசியில் இஎன் எடுத்துட்டு டி போடுவீங்க, அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ் டெலிஃபோனியரன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், டெலிஃபோனியர்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸ்டூடியரன் ப்ரெசன்ட் டென்ஸ், ஸ்டூடியர்ட் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணோன்னா, இப்போ டீனா என்ன செமினார் ரெசர்ஷியர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணாங்க, டீனா ஹேட் ஸ்டாட்டிஸ்டிக் கெல்லாண்ட். கெல்லாண்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஹேட் இன் டர் பேக்கரை. பேக்கரியில் தானே ஒர்க் பண்ணாங்க. பேக்கரை. ஆர்பைட்டனுக்கு வந்து gearbeitet. இந்த மூணு அவங்க தானே பண்ணாங்க. இப்போ டேனியல் என்ன பண்ணாரு, hat eine Prüfung gemacht. மார்க்கன் வந்து gemacht. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, hat eine Präsentation geplant. வெறும் மார்க்கன் தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் gemachtன்னு போட்டுடலாம். அங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதுவே நீங்க பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். அப்புறம் ஹார்ட் ஃபூஸ்பால்
gespielt, hat im Studio trainiert. ஓகேவா? இங்க present tenseல இருக்கிறதெல்லாம் இங்க past tense-ஆ மாத்திட்டோம். Daniel hat eine Prüfung gemacht. Daniel hat eine Präsentation gemacht. Daniel hat Fußball gespielt. Daniel hat im Studio trainiert. ஓகேவா? ஓகே. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இது நல்லா படிச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும்.